வெல்கம் டு 7 minutes series. இந்த சீரீஸ்ல எல்லா கான்செப்டையும் 7 நிமிஷத்துக்குள்ள படிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான மோட்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்றதை டீடைல்டா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமானது. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு 5 மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் பை யூசிங் கால்குலஸ் மெத்தட் வந்து கேட்குறாங்க ஃபார் யூனிஃபார்ம்லி மூவ்டு ஆப்ஜெக்ட் இல்லையா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வெலாசிட்டிக்கும் டைமுக்கும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும், மூணாவது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஸ் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வெலாசிட்டிக்கும் டைமுக்கு இருக்கிற ரிலேஷன் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக ஆக்சலரேஷன் சொல்லிடலாம். ஆக்சலரேஷன் அப்படின்றது வந்து டிவி பை டிடி. ஸோ இந்த ஈக்குவேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருக்கும்போது தான் நம்ம இதை பயன்படுத்த முடியும். அதுவுமே நம்ம இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ டிவி பை டிடி இல்லையா, ஆக்சலரேஷன் அப்படின்றது நமக்கு வெலாசிட்டிக்கும் டைம் ரிலேஷன் தான். அப்போ வெலாசிட்டி மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அப்போ டிவி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் ஆஃப் dt அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம வந்து டோட்டல் ஜேர்னி அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்க இன்டகிரேஷன் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா டிஃபரன்சியேஷன் அப்படின்றது வந்து இன்ஸ்டன்ட் வேல்யூ, இன்டகிரேஷன் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருந்து இங்க போற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் வேல்யூவை தான் நம்ம வந்து இன்டகிரேஷன் பண்ணி சொல்லுவோம். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இங்கே ரெஸ்ட்ல இருந்து இங்கே போகுது. அப்போ 0ல இருந்து t அப்படின்ற டைம் வரைக்கும் வெலாசிட்டி யூல இருந்து v வரைக்கும் இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ நான் என்ன பண்ண போறேன், இன்டகிரேட் பண்ண போறேன். ஸோ யூல இருந்து v அண்ட் என்னுடைய டைம் பார்த்தீங்கன்னா 0ல இருந்து t. அப்போ இதை நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும், விச் மீன் dv நான் இன்டகிரேட் பண்ணும்போது வெறும் v அப்படின்னு இருக்கும். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பிகம்ஸ் v minus u which is equal to a acceleration அப்படி தான் இருக்க போகுது. என்னுடைய டைமை மட்டும் இன்டகிரேட் பண்ற dt இன்டகிரேட் பண்ண வெறும் t தான். ஸோ அப்பர் லிமிட் வந்து t, அப்போ லோவர் லிமிட் வந்து 0. ஸோ தட் பிகம்ஸ் ஒன்லி t. அப்போ என்னுடைய v அப்படின்றது என்ன சொல்லலாம், u plus at. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம சொல்லிட்டோம். ரெண்டாவது ரிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் அதோடைய ரிலேஷன் எங்க இருக்கு, வெலாசிட்டியில இருக்கு. அப்போ வெலாசிட்டி அப்படின்றது என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இங்க என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைம் இருக்கிற ரிலேஷன். ஸோ அப்போ dt வந்து அந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ v dt which is equal to ds. ஸோ மறுபடியும் நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to integrate because எனக்கு 0 டைம்ல இருந்து மேக்ஸிமம் டைம் வரைக்கும் என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்றத நம்ம பேச போறோம். அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா v equal to u plus 18 சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல v இருக்கிற இடத்துல நான் இதை சப்ஸ்டியூட் பண்ண போறேன், அவ்வளவுதான். ஸோ அப்போ u plus 80 times dt which is equal to ds. ஸோ நான் என்ன பண்ண போறேன், இன்டகிரேட் பண்ண போறேன். இன்டகிரேட் பண்ண அதுக்கு முன்னாடி வந்து u dt பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து at dt இன்டகிரேஷன் தான். ஸோ எனக்கு வந்து 0 to t இது வந்து பார்த்தீங்கன்னா 0 to s டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் தென் வந்து ds. ஸோ இதை நான் பண்ணும்போது இன்டகிரேட் பண்ணும்போது வெறும் s மட்டும் இருக்கும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் s மைனஸ் 0. ஸோ வெறும் s மட்டும் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து u அப்படியே இருக்கு. நான் இந்த இன்டகிரேட் பண்ண போறேன், என்ன ஆகும், dt இன்டகிரேட் பண்ணும்போது வெறும் t, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அப்பர் லிமிட் t, அப்போ வெறும் t மட்டும் தான். பிளஸ் எனக்கு இது பார்த்தீங்கன்னா at dt இருக்கு. அப்போ t dt இன்டகிரேட் பண்ணும்போது வெறும் t to the power அப்படின்னு இருக்கு. அதாவது x dx இன்டகிரேட் பண்ண இருக்கும் x n plus 1 by n plus 1. அப்போ இங்க t மட்டும் இருக்கு, t dt இருக்கு. அப்போ t 1 plus 1 by 1 plus 1 which is t square by 2. அப்போ என்ன இருக்கு, இந்த a அப்படியே வச்சிருக்கேன், எனக்கு இந்த t square by 2 அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இதனுடைய அப்பர் லிமிட் என்ன, t minus 0, அதாவது வெறும் t மட்டும் தான் இருக்க போகுது. அப்போ என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்னது, s which is equal to ut plus 1 by 2 at square. இதுவும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ லாஸ்ட் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இன்னும் சிம்பிளா இருக்க போகுது, which is nothing but velocity and displacement இருக்கிற ரிலேஷன். ஸோ மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் நமக்கு சொல்றது acceleration which is equal to dv by dt அப்படின்னு சொல்றது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ds தான் எனக்கு வேணும், பிகாஸ் எனக்கு வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இருக்கிற ரிலேஷன் தான் எனக்கு இந்த இடத்துல தேவைப்படுது, மற்ற எதுவும் எனக்கு தேவைப்படாது. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் ds ரெண்டு பக்கமும் which mean numerator and denominatorல multiply and divide பண்ண போறேன் ds. சோ நமக்கு என்ன தெரியும் அப்படினா இந்த ds by dt அப்படின்றது வந்து velocity ன்னு தெரியும், because displacement time அப்படின்றது velocity. அப்ப நமக்கு வந்து எப்படி இருக்கு, dv இந்த ஒரு ds இருக்கு, இத நான் என்ன சொல்லிட்டேன் v ன்னு சொல்லிட்டேன், என்னுடைய acceleration a. கரெக்ட் தானே, இதுல என்ன டவுட் இருக்கா, இல்ல. நான் என்ன பண்ண போறேன், ds இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு a அப்படி கொண்டு வந்துட்டேன். அப்ப ds which is equal to இது என்னது d v square by a அப்படின்னு இருக்கு. இதுல எந்த சேஞ்சஸ் இல்ல, டவுட் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் என்ன பண்ண போறேன், இன்டகிரேட் பண்ண போறேன் 0 to s, இது இன்டகிரேட் பண்ண போறேன் 0 to which mean எனக்கு இங்க டைம் டேர்ம் இல்ல இல்லையா. சோ நான் என்ன பண்ண, இந்த ds அந்த பக்கம் போச்சு. அப்போ என்னுடைய வெலாசிட்டி தான் அப்போ u and then v தான் இருக்க போகுது. இந்த இடத்துல வேற எதுவுமே கிடையாது.
அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் எஸ்ன்னு சொல்லிட்டு இன்டிகிரேட் பண்ணிட்டேன், சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எஸ் மைனஸ் 0 தட் இஸ் எஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு, டி வி ஸ்கொயர் இல்லையா. ஸோ இதை நான் இன்டிகிரேட் பண்ணும்போது என்ன ஆகிடும், எனக்கு வந்து வெறும் வி ஸ்கொயர் தான் இருக்குது. இந்த ஏ அப்படியே வச்சிருக்கேன், ரைட், அந்த ஏ அப்படியே வச்சிருக்கேன். ஸோ எனக்கு வெறும் வி ஸ்கொயர் தான் இருக்க போது. அந்த வி ஸ்கொயர் என்னது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் மைனஸ் வி ஸ்கொயர், ரைட், மைனஸ் வி ஸ்கொயர் அண்ட் தென் யூ ஸ்கொயர் அப்படின்னு இருக்க போது இது எனக்கு இருக்கக்கூடிய டேர்ம், ரைட்டா. சப்போ வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர், ரைட்டா. ஸோ நமக்கு எப்படி இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இதை நான் என்ன பண்ணலாம், 2 டைம்ஸ் ஆஃப் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் வந்து பயன்படுத்த போகிறேன், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ எனக்கு என்ன ஆகுது, இது இன்டெகிரேட் லைக் இங்கே 2 வந்து கீழே வந்துடுது. அப்போ எனக்கு வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2a அப்படின்னு இருக்கு. இது இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 2as which is equal to v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர், கரெக்டா. அப்போ வி ஸ்கொயர் அப்படின்றது என்னது, வி ஸ்கொயர் அப்படின்றது யூ ஸ்கொயர் பிளஸ் 2as. ஸோ என்னுடைய வெலாசிட்டி. ஸோ இது வந்து நம்ம பீக் வேல்யூக்கு நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து பயன்படுத்துவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டைமை நெக்லெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஹைலைட்டடான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் பை யூசிங் calculus மெத்தட். பொறுமையாக பாருங்க, டவுட் எதனா இருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதில் வந்து லாஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன்ஸ் மட்டும் பண்ணியிருப்பாங்க. இந்த வி எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிப்பாங்க, லைக் யூ இருக்குல்ல இந்த இடத்துல. அப்போ வி மைனஸ் 18 வரும், வி மைனஸ் 18 வரும். ஒரு சின்ன டேர்ம்ஸ் மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல ஆக்சலேஷன் அப்படின்னு சொல்லும்போது வி மைனஸ் யூ பை டி அப்படின்னு வரும். பிகாஸ் ஆக்சலேஷன் அப்படின்றது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பொறுமையாக பாருங்க, டவுட் எதனா இருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.